ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்க நில் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது, அடிக்கடி இப்படி ஒரு மெசேஜ் வரும். எரர் யூ ஹேவ் நோ சம்மரி டூ சப்மிட் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் மந்த்துக்கான ஜிஎஸ்டிஆர் 1 இதை வந்து நான் சப்மிட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஆனுவல் ரிட்டர்ன் இந்த மாதிரியெல்லாம் சப்மிட் பண்ணும்போது எல்லா ரிட்டர்னுமே ஃபைல் பண்ணியிருந்தா தான் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணவே அது விடாது. இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எரர் அப்படின்னு த்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை டைம் சப்மிட் கொடுத்தாலும் இதே டேட்டா தான் வந்துட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு டேட்டா இருந்தால் தான் அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டாச்சும் நம்ம அதில் நிரப்பியிருக்கணும். ஆனால் நெல்லுக்கு வந்து ஒன்றுமே போட முடியாது. ஸோ 13 அப்படின்ற டேபிளில் டாக்குமெண்ட் இஷ்யூ அப்படின்னு இருக்கும். அந்த இதில் போயிட்டு நீங்கள் சும்மா சேவ்னு மட்டும் கொடுங்க. ஸோ ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதிலே 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உடனே பண்ணிடாதீங்க. 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சப்மிட் அப்படின்னு கொடுங்க. அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அது வந்து ஃபைல் ஆகிரும். அப்படியும் உங்களுக்கு ஃபைல் ஆகலைன்னா இன்னும் ஒரு 2 to 3 டைம்ஸ் மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் இஷ்யூ டேபிளுக்கு போய் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்மிட் ஆயிரும். இப்போ நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபைலை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சப்மிட் பண்ணுற இதுக்கு சப்மிட்டட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் உடனே பண்ணிங்கன்னா அது வராது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5 மினிட்ஸ் கூட ஆகலை. இப்போ நீங்கள் ஃபைல் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அந்த டேப் வந்து எனேபிளே ஆகிருக்காது. ஸோ அது வந்து டிசேபிளாக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ பேக் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். ஸோ எரர் சம்மரிக்கு வந்து மேக்ஸிமம் 1 மினிட் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஃபைல் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.